கை கொள்ளணும் என்ற ஒரு ஆசையும் பிடிப்பும் இருக்கும். உண்மையில அந்த செய்த பாவத்துக்காக நாம சரியா கவலைப்படுவோம் விழுந்து கிடந்து. அது போய்க்குள்ள வரைக்குள்ள தான் போட்டு கிடந்து நம்மள இப்படி நான் ஆண்டவர் நோக்கி செய்துட்டேன் அது விடாது. அந்த மெய்யான மெனம் திரும்புதல் நாம் சொன்னது அது தோல் அளவு மெனம் திரும்புதல் இல்ல, இட்ஸ் டீப்பர் தேன் ஸ்கின். அது தோலோட வெட்டினாதான் அடக்கன்னு காஞ்சி வச்ச வடு இருக்காது. ஆனா இது ஆண்டவற்ற அந்த எங்களுக்கு வடு விழுந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் மறக்க மாட்டோம் அந்த பாவத்தையும் அந்த பாவத்தினுடைய தாக்கத்தை கடவுளுக்கு நாம கொடுத்தது. சோ அப்படியான விஷயங்களை கட்டாயம் ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பா அளிச்சுக்கிறார் என்றதை நாங்க இந்த மெய்யான மனம் திரும்பல விளங்க இருக்கிறோம். அது நேரம் பாவத்தில சாவான பாவம் சாவில்லாத பாவம் ஒரு பாவம் இல்லை. இந்த ரோமன் கத்தோலிக்க கள்ள மார்க்கத்தார் சொல்ற மாதிரி சாவான பாவம் சாவில்லாத பாவம் பைபிள் சொல்லுது. பாவத்தினுடைய கூலி சாவுதான். எந்த பாவத்துல கூலி எந்த பாவத்துல கூலி அதுல இந்த சாவான பாவம் சாவில்லாத பாவம் என்ற கதை ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய ஒரு வஞ்சக உபதேசம். பைபிள் சொல்லுது ரோமர் 6:23 பாவத்திட கூலி சாவு. பாவத்திட கூலி சாவு அல்லது கலாத்தியர் 3:10 சொல்லுற மாதிரி இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஏழாவதின்படி செய்யாம விடுறானோ அவன் சபிக்கப்பட்டான். ஏழாவதின்படி செய்யாம விட்டா அது சின்ன விஷயமா இருந்தா செய்யாம விட்டான, பெரிய விஷயமா செய்யாம விட்டான, செய்யாம விட்டா சாவம் தான். அதனால சின்ன பாவம் பெரிய பாவம் இது சாவு இதை சாக்கொல்லும் இது சாக்கொல்லாத என்ற கதையில எல்லாம் சாக்கொல்றதான் பாவம். பாவம் என்றாலே சாக்கொல்லும். ஆண்டுக்கு முன்னால அது அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு கோபத்தை கொண்டு ஆளை சாக்கொண்டு போடும். இன்றைக்கு இவனை சாக்கொல்றன் பாரு என்ற அந்த எரிச்சலை உண்டாக்குறது ஆண்டுக்கு சின்னனோ பெருசோ பாவம் பாவம் தான். அதனால அந்த மனம் திரும்பல் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் இது சாவுக்கு ஏதுவான பாவம் இல்லத்தானே என்று பிரிச்சு வச்சு போட்டு அந்த பாவங்கள் செய்தாலும் ஆண்டவர் சாக்கொள்ள மாட்டார் என்று சொல்ற ஒரு யோசனை நமக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. சரி ஆண்டவர் அது இது சின்ன பாவம் தானே ஆண்டவர் கொஞ்சம் பார்த்து செய்வார். ஆண்டவர் சின்ன பாவம் சாக்கொல்லுவார். அதான் கேட்ட என்ன ஒரு ஆப்பிள் பழத்தை தின்றதுக்கும் கூட கடவுள் என்னடா கொண்டுட்டார் ஆளே என்று. ஆப்பிள் பழத்தை தின்றாலும் கொல்லுவார் தான். ஏண்டா போயும் போய் ஆப்பிள் பழத்தை தானே சாப்பிட்டாரு. அவர் எப்பளை சாப்பிட்டாலும் சாக்கொல்லுவார். ஏன்னா அதுக்கு பின்னால பெரிய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அது உனக்கும் எனக்கு முழங்காட்டியும் அவர் சொன்னதை செய்யறதா சரி. ஆடவரினுடைய இஸ்திரியல் தரிக்கலாகாது, இஸ்திரியலுடைய உடைய ஆடவர் தரிக்கலாகாது. இது சின்ன ஒரு விஷயம் தானே. ஷர்ட்டும் ட்ரௌசரும் யார் போடுறது? ஆண்கள். பாவாடை சட்டை பிளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் அல்லது சாரி அல்லது ஃப்ராக் இது யாரு போடுறது? பெண்கள். தலைமை நீட்டா வளர்க்கிறது யாரு? பெண்கள். தலைமையர் குட்டையா வெட்டுகிறது யாரு? ஆண்கள். இது வேதம் தெளிவாக கதைக்குது. இது மாறி நாமல் செய்த இல்ல ஒதுக்காத்தானே இதுக்குத்தானே அது ஆக்கள் செய்ய இந்த ஆக்கள் செய்யாத கதையில நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு என்றது மட்டும்தான் நமக்கு கதை விளங்குதோ. அதனால கட்டாயம் நாம இன்றைக்கு வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஒரு விரல் விட்டக்கூடிய ஒரு 1, 2, 5, 6 பைத்தியங்களை தவிர, ஆம்பளை பைத்தியங்களை தவிர வேற உண்மையான பைத்தியமா இருந்தாலும் அந்த ஆம்பளை ஒரு நாளும் சட்டை போட்டுக்கொண்டு திரிஞ்சது இல்லை. சில வகையில நம்ம உண்மையான பைத்தியங்களையும் ரோட்ல பார்க்கிறோம். அவன் ஒரு நாளும் ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸோட திரிய இல்லை. அவங்க சேட்டெல்லாம் கலட்டி போட்டு காச்சட்டை அரவாசியை போட்டுக்கொண்டு அல்லது சரத்துல ஓட்ட போட்டுக்கொண்டு தான் திரியுவாங்களே தவிர, ஏன்னா உண்மையான பைத்தியம்.
ஆனா அந்த பைத்தியம் ஒரு நாளும் ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் போட்டுக்கொண்டு ரோட்ல திரியல. ஆனா பைத்தியம் இல்லாம நடிக்கிற பைத்தியங்கள் கொஞ்சம், அத ஒரு விரல் விட்டுன்ற சில பைத்தியங்கள் குர்னர்லயும் பாசூர்லயும் இருக்கிற ஒன்று ரெண்டு வேற நமக்கு தெரிய, சாரையும் எடுத்துக்கொண்டு லிப்ஸ்டிக்கும் அடிச்சுக்கொண்டு தலைமையையும் வளர்த்துக்கொண்டு இப்படி ஹேண்ட்பேக்கும் போட்டு இப்படி நடந்து தெரியுது. அது பைத்தியம் மாதிரி நடிக்கிற பைத்தியங்கள். அது ஒரு விரல் விட்டு 1 2 3 தான். அதுகளே எவ்வளவு பிரச்சனையான பாவகரமான விஷயத்தை செய்யுது. மற்றபடி எந்த ஒரு ஆம்பளையும் ரோட்டில அல்லது வீட்டில மனுஷிகள நைட்டி எடுத்து போட்டுக்கொண்டு திரிகிறேன் ஒரு ஆம்பளை, அல்லது பொம்பளை பிள்ளை அன்னாட டவுசர் எடுத்து போட்டுக்கொண்டு போறன்னு வெளிக்கிடுறது இல்லை வீட்டுல, நமக்கு தெரியும் நம்மளுடைய. ஆனா பெண்கள் மட்டும்தான் இந்த ஆம்பளையோட உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு வெளியில திரிகிறேன். டிஷர்ட் அந்த ட்ரௌசர்ஸ் எல்லாம் அது அயல நம்ம இது சின்ன பாவம் என்றாலும் இதுக்கான தண்டனை சாவுதான். இது ஏன்னா ஆண்டவர் உபாமம் 22 வேளா 23 வேளா 22 வேளா சரியான அது கட்டளை தான். ஆண்களுக்கு சொந்தமானவனும் பொம்பளை போடாத, பொம்பளைகளுக்கு சொந்தமானவனும் ஆம்பளை போடாத. அது எனக்கு அறிவறுப்பாய அச்சுவருப்பு. எனக்கு ஆம்பளை மாதிரி இரு, பொம்பளை மாதிரி இரு. ஆம்பளை மாதிரி தோன்றாத, வெளியில தோற்றம் கொடுக்காது. 22:5 எஸ் அல்ல உபாமம் 22:5 சின்ன கட்டளை தான். இதுல பெரிய ஒரு கட்டளிக்கல என்ன, அந்த ட்ரௌசரை கலட்டி போட்டு நாம ஸ்கர்ட் போட்டு கொண்டு வரோம் அவ்வளவு. இதுல வேற இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஆனா அதே நாங்கள் அப்படி அது அப்படி அதெல்லாம் இந்த சமுதாயம் உங்களை கட்டி வச்சிருக்குது. சமுதாயத்தில் இப்படிப்பட்ட நான் சொல்ல ஜீவனுக்கு ஏதோ மனம் திரும்பல் இதுலையும் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுற அந்த காலத்திலேயே கிமு 2000 கிறிஸ்துக்கு முன் 1500 மோசேனோட ஆண்டவர் சொன்னவர் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து 2500ஆம் ஆண்டு சொன்னார். இந்த ஆம்பளைகளுக்கு சொந்தம் இருக்கு சில விஷயங்கள், பொம்பளைகளுக்கு சொந்தம் சில விஷயம் இருக்கு. அது 3 முக்கியமான விடயம் உண்டு. தலைமை, அடுத்தது உடுப்பு, அடுத்தது உடம்பு. அந்த உடம்புல நட உட பாவனை ஆம்பளை கண்டு அந்த வீராந்த அந்த நெஞ்சு நிமித்தின அந்த மாதிரி அந்த 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 தைரியத்தன்மையை காட்டுற நடைகளும் பொம்பளைகளுக்கு சரி வராது, கவனம். அதே மாதிரி பொம்பளைகள் அந்த தைரியமற்ற பலகீனமான அந்த மாதிரி நடத்தல் ஆம்பளைகளுக்கு சரி வராது. இந்த நெளிஞ்சு நடந்து கொண்டு அதெல்லாம் ஆம்பளைகளுக்கு கவனம். அப்படி யாராவது நடந்தா அவனை கொண்டுடு, அவனை கொல்லு என்று ஆண்டவர் சொல்ற. கில் தெம். நாமல் கொல்ல இயலாது, அரசனுக்கு தான் அந்த கட்டளை. அதனாலதான் ஆசா அப்படி நடந்த கொஞ்சம் நிறைய பேரை கொண்டு போட்டான். பொம்பளை தன்மை உள்ள ஆம்பளைகளை அவன் சாகடிச்சான் பைபிள் சொல்லுது. மீச்சமா விட்டு கொஞ்சத்தையும் ஜோசப் அவனும் எல்லாத்தையும் இல்லை. தேசத்துல அப்படிப்பட்ட பைத்தியங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான். அந்த பெண் தன்மை உள்ளே ஆடவர்களை, ஆண் தன்மை உள்ள பெண்கள் ஆண்டர் பேசா கதைக்கிறது. ஏன்னா ஆம்பளையில கொடுக்குற வெளுவையில எல்லா பொம்பளையும் பொம்பளை நிறைய இருந்தது அந்த சமுதாயத்தில். ஆனா நம்ம ஏடுகட்ட சமுதாயத்தில் பொம்பளையெல்லாம் எல்லாத்தையும் மாற்றி கொண்டிருக்கு. ஏண்டா அது ஏதேன் தோட்டத்து பிரச்சனை. அதனால இந்த சின்ன விஷயங்கள் இது சின்னமான் தான், ஆனா எவ்வளவு பெரிய அறிவெடுப்பு ஆண்டவருக்கு. அதனால பெரும் பிரச்சனை அதுக்கு பின்னால இருக்குது. அது முழு முழு ஆண்டோட ஒழுங்கையும் கவிழ்த்து போடும் இப்படி நடக்க வழிகட்டா. அதுக்கு பிறகு ஆண் பெண் வேறுபாடு இல்ல, அவன் என்று சொல்ல அவரை என்ன சொல்ற எங்கள் அவர்கள் என்று சொல்லுங்கன்றான். அது அவன் தான், அவன் என்று என்ன அவன் என்று சொன்ன நான் வந்து போலீஸ்ல சொல்ல என்ன அவன் என்று சொல்லு, அப்படி இல்லாட்டி உன்னை ஜெயில போடுவேன். என்னடா நீங்கள் சொல்றீர்கள், இவர் என்ன நான் அவளா இருக்கேன் அவன் என்று கூப்பிடுறாரு. என்ன கடைசியில நாமல்
தமிழ்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இங்கிலீஷ்ல அப்ப இருந்தா கேர்ள் ஓ பாய் தான் படிச்சது. கேர்ளுக்கு கீழே இப்படி முக்கோணம் மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டு பாத்ரூம்ல இருக்குது, பாய்க்கு இப்படி 2 லோன்ஸ் போட்டு பாத்ரூம்ல இருக்கு. இப்ப இது பாய் என்று சொல்லுது, ஆனா கேர்ளா நிக்குது. கேர்ள் தான் பாயா இருக்கு. இது எந்த மாதிரி பாத்ரூமுக்கு போகுது ஏண்டா அது எங்களுக்கு விருப்பமான பாத்ரூமுக்குள்ள நாங்கள் போவோம். ஏன்னா நான் பாய் மாதிரி ஃபீல் பண்ற கேர்ள் ஜெய் என்னடா எனக்கு அசிங்கம் உங்களோட அப்படி வராது. உடனே போய் போலீஸ்ல சொல்லி என்ன இந்த பாத்ரூம் போய்க்க என்ன இவர் ஹேட் பண்ணுற கடைசியில நாமல் பாத்ரூமுக்கு போன நாமல் சிறைக்குள்ள இருக்கிறோம். அது நம்ம பாத்ரூமுக்கு அது போய்கொண்டோம். இது என்ன ஹாடவுகளு இப்படித்தான் நடக்குது. முழு எங்களோட பரிசுத்தவான்கள் கட்டியெழுப்பின அமெரிக்கால இப்படி பரிசுத்தவான்கள் சிறையில கிடக்குறாங்க இந்த உத்தரிப்புகளால. ஏன் I am a boy, I am a girl, I am a girl, I am a boy, my name is Mala, his name is Kamal என்று சொன்னது இப்ப கமல் என்ற கேர்ள். ஜெய் கமல் என்ற கேர்ள். இது நாம அப்ப இருந்து கமல் என்ற போய் தானே படிச்ச நாம. என்னுடைய பேர் மாலா குயின்டஸ் அபிகேல். குயின்டஸ் என்னோட அப்பா பேரா குயின்டஸ் இல்ல எந்த பேர் தான் குயின்டஸ். நான் அபிகேலா தான் இப்ப நான் இப்ப நான் குயின்டஸா மாறுகிறேன். இது என்ன ஹோதாரி என்னடா அப்ப செய்யறீங்க நீங்கள் எப்பொழுது புல இவளுக்கும் காரணம் என்ன? அந்த லோஞ்சும் அந்த ஸ்கர்ட் தொடக்கத்துக்கே முளையில் அந்த பாவத்தை கிள்ளாட்டி ரோட்டுல பாத்ரூம்ல உன்னோட ஒரு ஆம்பளை உன்னோட பாத்ரூம்ல நிற்பாங்க. ஆனா தான் பொம்பளை என்று சொல்லும். உன்னோட ஒரு கேர்ள் உள்ளுக்கு நிற்கும். ஆனா கேட்டா நான் ஆண் என்று சொல்லும். எல்லாம் பிரச்சனை. அதுல சின்ன பாவமும் பெரிய பாவம், இந்த சாவான பாவம் இந்த கதை ஒன்றும் கதைச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றது பாவம் வேண்டா அது என்ன மனந்திரும்பு. அது வேறு எந்த ஒரு முகமூடியும் கன்வீனியன்ஸும் உந்த சௌகரியத்துக்கெல்லாம் பாவம் செய்ய இயலாத ஒற்றுதார். கடவுள் சொல்லுற மாதிரி தான் நாம வளரும். அதுல இது முக்கியமான அடுத்த ஒரு விஷயம், இந்த ஜீவனுக்கு ஏதோ மனந்திரும்புதல். அடுத்தது ஜீவனுக்கு ஏதுவான மனந்திரும்புதல் என்று சொல்றது நம்மட பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுறதோட சம்பந்தப்படுது. நம்மளுடைய பிரைவேட் சின்ஸ், எங்களுடைய தனிப்பட்ட பாவங்கள் தனிப்பட்ட கடவுளுக்கு நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டியது. பிரைவேட் சின்ஸ் மஸ்ட் பி கன்ஃபஸ்ட் பிரைவேட்லி. பப்ளிக் சின்ஸ் பகிரங்க பாவங்கள் அது கடவுளுடைய நாமத்தை பகிரங்கமாக பாதிச்சிருக்கிறபடியால அது பகிரங்கமாக அறிக்கை பண்ணப்பட வேண்டி இருக்கு. தாவீது பத்சேபாளோட செய்த பாவம் அது பகிரங்கமாக்கப்பட்டது. பகிரங்கமா தெரியும் மக்களுக்கு. அதாவது இன்னும் ஒரு ஆட்களுக்கு பத்சேபாளை கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லி தாவீது அனுப்பிக்கல. அவற்றை பாடி கார்டு அனுப்பினாரு, அவற்றை பிரைவேட் ஆட்கள் அனுப்பினார். இன்னொருக்கும் தெரியும் இது வேறு ஒரு மனுஷியை கூட்டிக் கொண்டு வர சொன்னவர். நான் பிரைவேட் என்று சொல்வது எனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிகிற பாவத்தை தான் கதைக்கிறேன். மற்ற ஆளுக்கு அது சம்பந்தப்பட இல்லை. நான் எந்த உடலால கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான், வேறு இவனுக்கும் அது தெரியாது. அந்த பாவங்கள் கடவுளுக்கு தான் அறிக்கப்படலாம். நாம என்னத்துக்கு அதை மற்றவனுக்கு சொல்ல வராது. ஆனா மற்றாளுக்கு தெரியுது அந்த பாவம் என்றா அது பகிரங்க பாவம். அது என்ன தவிர இந்த அயலானுக்கும் அது தெரியுதுண்டா அது பப்ளிக். அது வீட்டுக்குள்ள நடந்ததா, ரூமுக்குள்ள நடந்ததா, ரோட்டில் நடந்த கதையெல்லாம் வேண்டாம். பப்ளிக் என்று சொல்றது என்ன தவிர இந்த அயலானுக்கு அது தெரியுதுண்டா அது பப்ளிக். அயலா அவனுக்கு முன்னாலேயும் அந்த பாவம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அதுல தனிப்பட்ட ரகசிய பாவங்கள் ரகசியமா கத்தருக்கு சொல்லலாம். ஆனா பகிரங்க பாவங்கள் பகிரங்கமாக கடவுளுக்கும் அது மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும். அந்த பாவம் தெரிஞ்ச ஆட்களுக்கும் அது சொல்லப்பட வேண்டும். தாவீதுனுடைய பாவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் அது பகிரங்க பாவம். பகிரங்க பாவம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும் அறிக்கை பண்ணது மட்டுமில்ல, ஆண்டவர் அதை ஒரு எடுத்துக்காட்ட முன்னுதாரணம் வச்சிருக்கிற 2024 ஆண்டுல இருக்கிற நமக்கு 2 சாமுவேல் 13 சங்கீதம் 51 வாசிச்சா தெரியும் தாவீது யாரோட என்ன பாவம் இப்படி செய்தவர். அதனால பப்ளிக் சின்னண்டு வந்துட்டா அது கடவுளுக்கு தான் முடிவுன்றது. எவ்வளத்தோட அதை நிப்பாட்டுறது, எவ்வளவு கொண்டு வரணும். ஆனா தாவீது பப்ளிக்கா அறிக்கை பண்ணினான்.
அவர் நினைச்சார் ஒரு அது 10 ஆளுக்கும் தனக்கும் அதை கூட்டிக் கொண்டு வந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவருடைய ஆவி நாத்தாருக்கு முதல்ல சொன்னார். அதனால தாவிய பப்ளிக்கா அதை அறிக்கை பண்ணி சங்கீதமாக கொடுக்க வேண்டி இருந்தது. அது என்னண்டா, ஆண்டவற்ற நாமம் அந்த பாவத்தால தூஷிக்கப்பட்டது. சில தனிப்பட்ட பாவங்களால ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படாது. ஏன்னா அது ரகசியமா நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியக்கூடிய, அது ஆண்டவர் நமக்கு வச்சு செய்கிறவா வேலைகள். கடவுள நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி அந்த பாவம் தாக்கத்தை கொடுத்திருக்குதுன்னா அது பப்ளிக். அது சொந்த பிள்ளையா இருக்கணும், மனுஷியா இருக்கட்டும் சரி, அது பப்ளிக் ஆச்சு. அதனால அவளுக்கு முன்னாலே மறைக்க பண்ணப்படணும் ஜெபத்தில். அந்த பாவத்தோட சம்பந்தம் இல்லாத ஆட்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா அவர்களுக்கு முன்னாலே அதுக்கு மனம் திரும்பிடுறது அறிக்கை பண்ணப்பட்டிருக்க வேணும். அதுல ரகசிய பாவமா பகிரங்க பாவமா என்றது, கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் அது தெரியுமா, இல்லாட்டி என்னை விட அயலாருக்கும் அந்த அதால தூஷிப்பு நடந்தது தெரியுமா? அது பப்ளிக். இதுக்காக பாஸ்டர்கிட்ட அறிக்கை பண்ண தேவையில்லை. அதான் ரோமன் கேத்தலிக்ல கொம்சம் பண்ற ஒன்று இருக்குது, போய் பாவ சங்கீதனம் செய்யறது. பைபிள் சொல்லுது, ஒருவனுக்கு சௌரவிதமா நீ குற்றம் செய்தா நீ போய் அவனுக்கு இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவனுக்கு அதை அறிக்கை பண்ணி, நான் பிழை செய்கிறேன், நான் மன்னிச்சு கொள்ளணும், கடவுளை நான் மன்னிக்கிறேன், இது இதோட பெரிய இது எவ்வளவு ஆண்டருக்கு அதிவருப்பான விஷயம் இல்லை என்று சொல்லி உன் சகோதரோட நீ மனம் திரும்பி அறிக்கை பண்ணி அதை விட்டுவிடு. அல்லது உங்கள் பாவங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை பண்ணுங்க. ஏண்டா அதால அந்த ஆட்களுக்கு ஏன் அவருக்கு அறிக்கை பண்ணணும்னா, ஏண்டா அந்த பாவத்தால அவரும் கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்பட்டதால அவரும் அதுக்குள்ள தெரிஞ்சது, அவரும் பாதிக்கப்படுறாரு. அதனால அவருக்கும் ஐயோ நான் பாவம் செய்ய என்ன மன்னிக்கணும், கடவுளை என்ன மன்னிக்கணும், நீங்களும் தயவு செய்தால பாதிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அதை அறிக்கை பண்ணும். ஒருவருக்கு ஒரு பாவங்களை அறிக்கை பண்ணும் கொண்டு சொல்லுது, பீப்புள் டு பிரீஸ்டுக்கு வர இல்ல, மக்கள் சுவாமிகிட்ட போய் அறிக்கை பண்ணும் கொண்டு பைபிள் ஒரு இடத்துலயும் சொல்ல இல்லை. சுவாமிக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரமும் கொடுக்கவே இல்லை. அது யாருக்கு விரோதமா பாவம் செய்யப்பட்டோ அந்த ஆளுக்கு கடவுளோட வசனம் அதிகாரம் கொடுக்குது. அவன் உனக்கு அறிக்கை பண்ணி அதுல ஒப்புரவானா நீ அவனுக்கு மன்னிச்சு விடு. அதனால ஃபாதருக்குள்ள ஏதோ உள்ளார்ந்தமாக ஏதோ மன்னிக்கிற சக்தி இருக்குன்னா ஒவ்வொரு மெய் விசுவாசிக்கும் அது இருக்குது. அதால பாவத்தால பாதிக்கப்பட்டார். அதுதான் பைபிள் எங்களுக்கு சொல்லுது. ஜாக்கோப் 5:16 confess our faults one to another. ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை பண்ணுங்க. ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை பண்ணுங்க. அல்லது நீதிமொழி 28:13, சங்கீதம் 32:5, இதெல்லாம் பாவ அறிக்கையோட சம்பந்தப்பட்டு இருக்குது. அல்லது மத்தேயு 5:23-24, லூக்கா 17:3-4. இப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் சகோதரர் என்னப்பட்டவர்கள் எங்களுக்கு விரோதமா பாவம் செய்திருந்தா நான் கத்தரிட்ட அறிக்கை பண்ணிட்டேன், அவர் என்ன மன்னிச்சு கொள்வார் சொல்லிட்டு தெரியலாது. அவர் கத்தர் பாதிக்கப்பட்டது போல அந்த பாவம் சகோதரன் பாதிச்சிருக்குது. அத சகோதரன் மன்னிப்பு கேட்க வேணும். கடவுள்கிட்ட நான் ஐயோ நான் கன்ஃபெஸ் பண்ணிட்டேன், அப்ப அவன் அதில் பாதிக்கப்பட்டிருக்கான். பப்ளிக் சின். ஒரு நேரம் பாதிக்கப்படுகிற கத்தர் மட்டும் தான் பாதிக்கப்படுகிறா, நீயும் அவரோட கதைச்சுக்கொள், விஷயம் முடிஞ்சு எங்களுக்கு அல்ல. அயலான் அதால பாதிக்கப்பட்டிருக்கான், கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற மற்றவர்களுக்கும் அது தெரியுதுன்னா then you have to confess publicly. பப்ளிக்கா பாவம் யாருக்கு ஏதாவது செய்யப்பட அவன் அந்த இடத்துல இல்ல. ஆனா மற்ற ஆட்கள் அதே தெரியாத ஆட்களுக்கு முன்னால சொல்லிக் கொண்டு நிற்கிறது இல்ல. தெரிஞ்சவனுக்கு முன்னால போய் அவனுக்கு சொல்லுவோம், ஐயா இந்த மன்னிச்சுக்கோ, கடவுளுக்கும் மன்னிக்கணும், அவற்றையும் கேட்டதான் நீங்களும் மன்னிச்சுக்கணும், அது உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட பாவம் தானே.
ஆனா ஃபாதர்கிட்ட போய் ஒரு கொஞ்சம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஃபாதருக்கு எதிராக ஒரு பாவம் செய்ய ஃபாதர் பாபா அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் கேட்டு போட்டு ஒரு 5 அருள் நிறைந்த மரியாதையும் ஒரு 5 பரலோக மந்திரம் ஜெபம் சொல்லி சொல்றதுக்கு பைபிள்ல அப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லை பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த விளையாட்டுகள் எல்லாம் பைபிள்ல இல்லாத இது துணிகர விசுவாசம். பைபிள்ல இல்லாதத செய்ய வைக்கிறது. ஒரு நாளும் ஃபாதர்கிட்ட ஆக்களை பாவரிக்கை செய்யறது பைபிள்ல ஒரு உதாரணம் இல்ல, கடவுளை போய் காட்டையும் இல்லை. உங்க சகோதரனுக்கு விரோதமா நீ குற்றம் செய்யல போய் அவனுக்கு அறிக்கை வந்து சொல்றாரு தவிர ஃபாதர் போய் அவனுக்கு ஏதாவது வாங்கி போய் நீ என்ன போய் இங்க ஹோம்சம் பண்ணுற விளங்கு. அதனால கவனிக்கணும். அப்படி பைபிள்ல ஒரு இடத்துலயுமே இல்ல. ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படித்தான் செய்யறாங்க. அவங்க பாவத்தை போய் செய்யலாம் செய்து விட்டு ஃபாதருக்கு போய் முகம் காட்டாம இருந்து கதைச்சிட்டு வாரது. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் துணிகர விசுவாசம். கடவுள் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா நிறைய தான் இதுகள் எல்லாம் வேற ஒரு கதை இல்லை. மனம் திரும்பிடுவோம் இதுகளை சத்தியத்தை பார்த்து. அதனால இவ்வளவு நாங்கள் இந்த ஜீவனுள்ள மனம் திரும்ப என்று கதைக்கிறோம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அல்ல. நாம கடவுள் புண்படுத்தப்படுறார் என்றதை நினைச்சு கவலைப்பட்டு அதை இனிமேல் செய்யக்கூடாது என்ற திருப்பி புண்பட்ட அது அவருக்கு நல்லது நமக்கு நல்லது இல்லை என்றது விளங்கு நடக்கிறதுக்கு பேர் தான் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். கடவுள் அடிக்க போறார் தண்டிக்க போறாருன்னு நினைச்சு பயந்து மனம் திரும்புறதுக்கு பேர் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்பல. அப்படி மனம் திரும்பினாக்கள் ஜீவன் அடையவும் இல்லை. அதனால அந்த டிஃபரன்ஸ் கவனிக்கணும். திருப்பி நாங்கள் சொல்றோம், எங்கட கீழ்ப்படிவும் எங்கட பயப்படுதலும் ஒரு நீதிபதிக்கு பயப்படுறது இல்ல, ஒரு அன்பான அப்பனுக்கு பயப்படுற பயம். நாங்கள் அடிமத்தன பயம் இல்லை, நாங்கள் பிள்ளைகள் என்ற பயத்துல இருக்கிறோம். அதுதான் பிள்ளைகள் என்ற பயம். நாம கதைக்கிற இந்த மாறி யோசிக்கிறோம். அதாவது நல்ல கடவுளுக்கு எதிராக ஏன் நான் இப்படி செய்யணும், இவ்வளத்தையும் செய்து இவ்வளத்தையும் வளர்க்கிற அப்பா அம்மாவுக்கு ஏன் நான் இதை மறைச்சு இப்படி அவரோட பேரை கெடுக்கணும், அதுக்கு அதனால நான் செய்ய மாட்டேன். இதுகள் அது ஜோசப்புடைய அந்த பயம். எந்த கடவுளுக்கு எதிராக நான் என்ன இப்படி பாவத்தை செய்யறது. ஆனா அவனை வித்து போறதுக்கும் எல்லாத்துக்கும் அவர் தான் அனுமதிச்சது. ஆனாலும் ஜோசப்பு போத்திவாட்ட வீட்டுல இவ்வளத்தையும் எனக்கு செய்த கடவுளுக்கு விரோதமா நான் என்ன இந்த பாவத்தை செய்வேன். அதுதான் அந்த நற்செய்தியினுடைய மனம் திரும்புதல். நற்செய்தி மனம் திரும்புதல். சோ